எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. அண்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா மதராசி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இருக்க போகுது. ஸோ ரிவ்யூ உள்ள போயிடலாம். மதராசி படம் வந்து சொல்ல போனா அந்த அளவுக்கு ஹைப் கிடையாது. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல. பட் தப்பான வேலை ப்ரொமோட் பண்ணல அப்படிங்கறது மட்டும் படம் பார்த்தோட்டி கரெக்டா தெரியுது. ஏன்னா வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து இந்த படத்தோட பிளாட்டை வந்து எந்த விதமான மிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளியரா வந்து சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து எதை பத்தி இருக்க போகுது, இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய படமா இருக்க போகுது. ஃபியூச்சர்ல இப்படி ஒன்று நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்க போற வீடியோவா இருக்கும், ஐ மீன் படமா இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து 100% வந்து மூவி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ படத்தை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். அண்ட் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ நோ ஐ எம் இன்கன்சிஸ்டன்ட், பட் இருந்தாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து என்னை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் அதிகமாக வீடியோஸ் பண்றதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ. ஓகே. ஸோ மதராசி படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே பயங்கர லைக் புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் ஏஆர் முருகதாஸ் வந்து சிவகார்த்திகேயனை எப்படி காமிக்க போகிறாரு ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. அண்ட் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி ஏஆர் முருகதாஸ் சாரோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ப்ரொடக்ஷன் படத்தை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த டைம்லேயே சொல்லியிருந்தாரு, அவருக்கு முருகதாஸ் சாரோட டைரக்ஷனில் வந்து அவர் படம் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு. அண்ட் அது வந்து இப்போ ஃபைனலி அந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன இருக்குது அது வந்து இப்போ நிறைவேறி இருக்கு. அண்ட் ஸோ படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைக் சிவகார்த்திகேயனை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து ரொம்ப யூனிக்காக தெரிகிறாரு. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு ட்ரைனர் வச்சுருந்துருக்காங்க. அதாவது அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக ரகு அப்படிங்கிற கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஒரு ட்ரைனர் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு கிளியராக ஆன் ஸ்க்ரீன் தெரியுது. அவர் நடக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து ஏன் அவரோட சிரிப்பு முதற்கொண்டு எல்லாமே வந்து அந்த ட்ரைனர் சொல்ல மாதிரியே அப்படியே தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து சிவகார்த்திகேயனை வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் இந்த மாஸ் ஆக்ஷன் மூவி வந்து அதுவே புதுசு தான் நமக்கு. பட் இருந்தாலும் அதில் வந்து கேரக்டராக வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து இன்னும் அப்ரிஷியபிளாக இருந்துச்சு. அண்ட் இதோட மெயின் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே ஆப்வியஸ்லி, அண்ட் ருக்மிணி வசந்த் நடிச்சிருக்காங்க. ருக்மிணி வசந்த் வந்து சப்தசாகர் தாட்சேல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். அண்ட் ஸோ அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் அப்புறம் ஏஸ் அப்படிங்கிற தமிழ் படத்துலையும் அவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து மதராசியில் வந்து இன்னும் வைடராக அவங்களோட தமிழ் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ருக்மிணி வசந்துமே வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர்னால தான் வந்து இந்த ரகு அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவ்வளோ விஷயத்தையும் பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்து இந்த படத்தோட பிளாட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. அண்ட் வித்யுத் ஜம்வால் அவர் வந்து நம்ம துப்பாக்கி படத்தோட வில்லன். அவர் வந்து அந்த படத்துக்கு அப்புறமா அவர் வில்லனா நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஹீரோவா மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. ஏஆர் முருகதாஸ்க்காக வந்து வித்யுத் ஜம்வாலும் வந்து இந்த படத்துல வில்லனா பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அவரோட ஆரா வந்து சொல்ல போனா வந்து லைக் இட்ஸ் சம்திங் எல்ஸ். கடைசியா துப்பாக்கியில பார்த்தது, பட் இருந்தாலும் இந்த படத்துல வந்து அவர் வில்லனா நடிச்சிருக்கிறது, வில்லனோட இன்ட்ரோ வந்து இந்த படத்துல அவ்வளோ லைக் ஹைப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லனோட இன்ட்ரோ அண்ட் அவரோட இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸே வந்து இந்த படம் வந்து எங்கேயோ போகுது அப்படிங்கிறது வந்து 100% தெரிஞ்சிச்சு. வித்யுத் ஜம்வாலோட ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கோரியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் பறந்து அடிக்கிறதெல்லாம் அவ்வளோ பிலீவபிளாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறவர், அந்த மாதிரி ஒரு மாஸ் ஆக்ஷன் அவதார் இருக்கு அவருக்கு. அண்ட் அவர் கூட பார்த்தா பிஜு மேனன், அவர் வந்து என்ஐஏ ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. பிஜு மேனனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயப்பனும் கோஷியும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் எவ்வளோ ராவாக நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து என்ஐஏ ஆஃபீஸராக பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்ராந்தும் கூட என்ஐஏ ஆஃபீஸராக தான் வராரு. என்ஐஏ ஆஃபீஸராக அப்படி சொல்லும் போது வந்து விக்ராந்த் ஆப்வியஸ்லி படம் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்தாலும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சு. பிகாஸ் அவங்க வந்து எங்கேயுமே ரிவீல் பண்ணல, பட் இருந்தாலும் விக்ராந்த் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்த்த உடனே பக்கா கொண்டுருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி கொண்டுட்டாங்க. அது வந்து எனக்கு சஸ்பென்ஸ் போயிடுச்சு அங்கேயே. அவரை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவரை கொண்டுருவாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஷபீர் வந்து இன்னொரு வில்லனா நடிச்சிருக்காரு. லைக் வித்யுத் அண்ட் ஷபீர் அவங்க 2 பேரும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் தான் இந்த மாஃபியா அதெல்லாம் நடத்துறவங்க. ஸோ அவருமே பயங்கரமான ஒரு வில்லன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வித்யுத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸால ஷபீரோட
ஷபீரோட எக்ஸ்போஜர் வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ஷபீர் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அவரோட வில்லத்தனம் வந்து பயங்கரமாக ஸ்க்ரீனில் தெரியுது. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். ஸோ வித்யுத் அண்ட் ஷபீர் 2 பேருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. வித்யுத் வந்து அவர் ஒரு டாப் கிளாஸ் ஆக்டர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அவர் ஓவர் ஷேடோ பண்ணார் ஆப்வியஸாக. ஏஆர் முருகதாஸ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவரோட லாஸ்ட் 2 படம் ஐ மீன் தர்பார்னு நினைக்கிறேன். ஸோ தர்பார் ஆனோட்டி அவர் வந்து ரொம்ப டவுன்ஃபாலாக கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் படம்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. சல்மான் பாய் வந்து சும்மா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இது அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுக்கிட்டாங்களா முருகதாஸ்க்கு. ஸோ அதனால அவருக்கு வேற வழி தெரியல. அதனால ஃபுல்லா கிரீன் மேட்லயே அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. அதை வச்சு ஏஆர் முருகதாஸை வந்து எடை போட்டாங்க. பட் ஆனால் மதராசியில் வந்து அவர் உண்மையா லைக் இன்னுமா என்ன தெரியல. ஏஆர் முருகதாஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட் கம்பேக்குன்னு நானும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்க வேறு. பட் ஆனால் மதராசி வந்து ஒரு யூனிக்கான படம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஹீரோவோட கேரக்டரைசேஷனில் அதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க. லைக் அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஆன் பேப்பர் வந்து பயங்கரமாக எழுதியிருக்காரு அந்த கேரக்டரை. அதுதான் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து இது வந்து பிக் வின் அண்ட் கம்பேக்னு சொல்லலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பற்றி சொல்லி ஆகணும். சுதீப் எலமன் வந்து பயங்கரமான சினிமாட்டோகிராஃபர். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க் நான் எதுவும் பார்த்ததில்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு ஹை ஆக்டைன் ஸ்டண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அதை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிற விதம் வந்து லைக் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து கூஸ்பம்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு எஸ்கேக்கு இருந்த எலிவேஷன் எல்லாமே வந்து பயங்கர பிலீவபிளாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்தோட ஸ்டாண்டர்டை வந்து நிறையா ஹை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் கலர் கிரேடிங் கூட. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஹை ஆக்டைன் லைக் ஃபேக்ட்ரிஸ், ஹார்பர் இந்த மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கலர் கிரேடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். இல்லைனா வந்து கேரக்டர்ஸ் நமக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக தோணாது. ஸோ அதனால் இதில் வந்து சினிமாட்டோகிராஃபர் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரோ கலர் கிரேடிங்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் அவங்களோட பேனர் கீழே தான் மதராசி வந்திருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ லிட்ரலி ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு. சிவகார்த்திகேயன் சார் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு சம்பளம் வந்து அப்புறமேட்டு பேசிக்கலாம், நான் ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து நான் ஷேர் எடுத்துக்கிறேன், பட் இருந்தாலும் எல்லாத்தையும் படத்துக்கு போடுங்க, படத்தோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வெல்கமிங்கான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஹீரோ வந்து தன்னோட சேலரியை வந்து படத்துக்காக வந்து கம்மி பண்ணிக்கிறது ஆகட்டும், இல்லை டீல் வேறு மாதிரி பேசுறது ஆகட்டும், படத்துக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போக படத்தோட ஸ்டாண்டர்ட் வந்து அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லலாம். ஸோ அதில் வந்து லக்ஷ்மி மூவிஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளோ நல்லா தெரியுது. அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து முருகதாஸ் சார் வந்து சொன்னார், அவர் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் சிஜி அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். அதெல்லாம் ப்ராப்பரான, இப்போ காரெல்லாம் பிளாஸ்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் உண்மையாலுமே காரெல்லாம் பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறது தான். அண்ட் பாம் பிளாஸ்ட்டை அஃபிஷியலாக எடுத்துருக்கிறது. அது லிட்ரலி பாம் பிளாஸ்ட் பண்ணி ஃபயர் ஒர்க் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலினா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆன் ஸ்க்ரீன் தெரியாது. ஸோ லக்ஷ்மி மூவிஸ் வந்து இது ஒரு பெரிய வின்னாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அண்ட் கமிங் டு த மியூசிக் பார்ட் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அனிருத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா அவரோட மியூசிக் வந்து எத்தனை படத்தை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போடலாம். பட் ஆனால் இந்த படம் வந்து அந்த படமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ அனிருத் வந்து காப்பாற்றணுன்னாலாம் அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ்கேக்கு எலிவேஷன்னாலே முதல்ல இருந்தே வந்து அனிருத் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டே இருக்கேனா, அதனால வந்து மூச்சு வாங்குது. இட்ஸ் ஓகே, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அனிருத்தை பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா, அனிருத்தோட மியூசிக் வந்து சொல்ல போனால் இந்த படத்தை வந்து இன்னும் பயங்கரமாக லைக் எலிவேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்ஷனுக்கு வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பாட்டு வந்து சலம்பல வந்து ஃபஸ்ட்டே ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தங்கப்பூவே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட பிளேஸ்மெண்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. லைக் அது வந்து நமக்கே வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எஸ்கேவோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூவ் பண்ணாங்க. அதனால வந்து எஸ்கே சாக போகிறேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அவன் சந்தோஷமாக சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் அவர் ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எஸ்கேவோட கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து எஸ்கே என்ன பண்ணாலும் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. அதில் வந்து ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க் அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸ் சாருக்கு தான் வந்து கூடோஸ் எல்லாம் கொடுக்கணும். அண்ட் ஸ்டண்ட்டை பற்றி நான் பேசி ஆகணும்.
ஆகணும். ஸ்டண்ட்டை பற்றி பேசணும்னா லைக் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஹேண்ட் காம்பேட் தான். என்ன தான் கன்ஸு நைஃப்ஸு எல்லாமே பறந்தாலும் ஹேண்ட் காம்பேட்டுக்கு எனக்கு தனி ஹை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதில் ஹேண்ட் காம்பேட் தான் பண்ணியிருக்காங்க. லைக் லாஸ்ட்டில் வில்லன் வர்சஸ் ஹீரோ அப்படின்னு வரும்போது எஸ்கே வர்சஸ் வித்யுத் வரும்போது வந்து கம்ப்ளீட் ஹேண்ட் காம்பேட் யூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் ஆன் ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்டண்ட்டை கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ லைக் கெவின் குமார் தான் வந்து மேஜரான ஸ்டண்ட் போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லையுமே அவர் ஸ்டண்ட் அசிஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து மெயின் மேஜர் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் லைக் லேப் ஃபைட் ஆகட்டும், இல்லை லாஸ்ட்டில் வில்லன் வர்சஸ் ஹீரோ அந்த ஃபைட் ஆகட்டும், இல்லை இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி வந்த ஃபைட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டியராக இருந்துச்சு. அண்ட் எஸ்கேக்கு வந்து எஸ்கே வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிலீவபிளாக இருக்கும். அண்ட் அவர் வந்து ஒரு ரைட் காஸோட சண்டை போடுறாரு அப்படின்னு பிலீவ் பண்ண வைக்கிற ட்ராமா இருக்குல்ல, அது வந்து ஏஆர் முருகதாஸ் சைட்லேருந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதை எலிவேட் பண்ணுற விதமாக கெவின் அண்ட் ஆஷிஷ், திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாமே வந்து அதை அசிஸ்ட் பண்ணி ஆக்ஷன் மூவியாக வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. எப்பயுமே சொல்லப்போனால் வந்து சும்மா ஆக்ஷன் வந்து எப்பயுமே ஒர்க் ஆகாது. அதுக்கு ஏற்ற ட்ராமா இருந்தால் மட்டும்தான், அதுக்கேற்ற எமோஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்டண்ட் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லா ஸ்டண்ட்டுமே நமக்கு கனெக்ட் ஆச்சு. அண்ட் எஸ்கே வந்து இதில் ஃபைட் ஹேண்ட் காம்பேட் அப்படின்னு சொல்லும் போது கூட அதில் கை லாக் பண்ணுற விதத்துலேருந்து பஞ்ச் பண்ணுற விதம் வரைக்கும் எல்லாமே வந்து பயங்கரமாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ ஆக்ஷன் ஹீரோ இஸ் ஆன் தி வே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது வந்து சும்மா அடிச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு குத்திட்டு தூக்கி போட்டு பறந்துக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதனால வந்து எனக்கு இந்த ஸ்டண்ட் வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பிகாஸ் வந்து எஸ்கேவோட படம் அப்படின்னா ஃபேமிலி எல்லாருமே போகலாம். இதுக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலுமே கம்ப்ளீட்டாக ஃபேமிலி கூட போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அமரன் அண்ட் மான்கரத் எல்லாம் கூட யூஏன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சோ சொல்லணும்ல இருங்க. காமெடி கூட ஒர்க் ஆயிருக்கு. காமெடி கூட இந்த படத்தில் அப்பப்போ ஒர்க் ஆயிருக்கு. கொஞ்சம் சீன்ஸ் தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ அதனால இந்த படம் ஓவராலாக சொல்ல போகணுன்னா ஒரு பயங்கரமான படமாக வந்திருக்கு. நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இந்த வருஷத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ மதராசி அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக அமையலை அப்படிங்கிறது தான் வந்து என்னோட வேர்டிக்டாக இருக்கும். ஸோ இன் மை ஒப்பீனியன் வந்து சொல்ல போனால் மதராசி இஸ் அ பிளாக் பஸ்டர்ன்னு தான் சொல்லணும். நிறையா தடங்கல்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண போகுது மதராசி. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் நீங்களுமே வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அண்ட் உங்களுக்குமே அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த சேனல் வந்து யூஸ் பண்ணல. அது வந்து எதனால அப்படின்னா லைக் பர்சனல் வேலைகளெல்லாம் இருந்துச்சு. அதனால வந்து நான் யூஸ் பண்ணல. அண்ட் இப்போ வந்து இந்த சேனலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் நிறையா கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட லைக் ப்ரைமரி கோல். நான் வந்து இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படி இப்படின்னலாம் சொன்னேன். பட் ஆனால் வந்து இது வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். முயற்சி அவ்வளோதான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எவ்ரி சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.